Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 3ல இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 6 ஆல்ரெடி 5 சம்ஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன கொஸ்டின் பார்ப்போமா? The position vector of a particle is given by r vector equal to 3t I cap plus 5t square j cap plus 7k cap. Find the direction in which the particle experiences net force. ஸோ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு பார்ட்டிக்கிளோடைய பொசிஷன் வெக்டர், அதாவது என்ன பிளேஸில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3t I cap plus 5t square j cap plus 7k cap. Find the direction in which the particle experiences net force. எந்த டைரக்ஷனில் இதுக்கு நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதாவது எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா இசட் ஆக்சிஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த டைரக்ஷனில் அப்படின்னு சரியா? அப்போது இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி ஃபார்முலா என்னது, v ஈக்குவல் டு dr by dt. பொசிஷன் வெக்டாரை டைமை பொறுத்து ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அதுதான் என்னது, வெலாசிட்டி. ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், d by dt ஆஃப் 3t I cap plus 5t square j cap plus 7k cap. ஸோ அப்போ டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா இங்கே மோஸ்ட்லி நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம், எக்ஸ் பவர் n தான். ஃபார்முலா என்னது, n x பவர் n minus 1. ஸோ இங்கே ஃபஸ்ட் இதில் t மட்டும் இருக்குது. ஸோ அப்போது எக்ஸுக்கு பதிலாக t, என்னுக்கு பதிலாக என் பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 1 into t பவர் 1 minus 1. இப்போ 1 into t power 0, anything power 0 is 1. ஸோ 1 into 1, 1. அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 1 கிடைக்கும். அடுத்தது என்னது, t ஸ்கொயர். ஸோ d of t ஸ்கொயர். அப்போது n into என்னுக்கு பதிலாக 2. ஸோ 2 into t power 2 minus 1. அப்போ 2 into t power 1. ஆன்சர் என்னது, 2t. t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t. கடைசி இது கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது, 0. ஓகேவா? ஸோ அப்போது ஃபஸ்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3ன்றது ஒரு கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கலாம். 3 into t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 1. ஸோ 1 I cap ப்ளஸ் அடுத்த டேர்மில் 5 கான்ஸ்டன்ட், t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2t கிடைக்கும். 2t j cap அப்படியே போட்டுருங்க. இதில் ஃபுல்லாமே கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, டீன்ற வேரியபிள் இல்லை. நமக்கு டி தான் வேரியபிள், ஆனால் அங்கே அது இல்லை. ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் 0. ஸோ இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 3 I cap ப்ளஸ் 5 2s are 10t j cap. ஓகேவா? வெலாசிட்டி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இனி ஆக்ஸலரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்ஸலரேஷன் என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்போது dv வெக்டார் பை dt. வெலாசிட்டியை டைமை பொறுத்து அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அதுதான் என்னது, ஆக்ஸலரேஷன். ஸோ அப்போது d பை dt ஆஃப் 3 I cap ப்ளஸ் 10t j cap. ஸோ இதில் 3i மட்டும்தான் இருக்குது, tன்ற டேர்ம் இல்லை. ஸோ தட் இஸ் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட், there is no variable. கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we will get 0. ஸோ அப்போது ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆயிரும். செகண்ட் டேர்மில் டீன்ற வேரியபிள் இருக்குது, வெறும் 1 தான் இருக்குது. அப்போது இந்த இதை நம்ம அப்ளை பண்ணிடுவோம். டி இன்ட்டு டீனா என்ன வரும், நமக்கு வெறும் 1 தான் கிடைக்கும். ஸோ அப்போது 10 into 1 j cap. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 10 j cap. ஸோ ஃபைனலாக ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கும் போது நமக்கு j cap மட்டும்தான் இருக்குது. அப்போ the particle is moving in the y direction. ஏன்னா ஜேன்றது ஒய்க்குரியது, அதனால். ஓகேவா? ஸோ அதுதான் கொடுத்துருப்பாங்க. கீழே ஒரு பேராகிராஃப் பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் எழுத வேண்டியதில்லை. செம்ம சால்வ் பண்ணிட்டு அதை ரீட் பண்ணிட்டு நான் மீனிங் சொல்கிறேன், அதில் நீங்கள் என்ன எழுதுனதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். Here the particle has acceleration only along the positive y direction. ஏன்னா j cap மட்டும்தான் இருக்குது. அதுலேருந்து என்ன மீன் பண்ணுறோம், பார்ட்டிக்கிள் நம்மளுடைய பாசிட்டிவ் y directionல மூவ் ஆகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். இதை மாதிரி மட்டும் எழுதினா போதும், சரியா? According to Newton's second law, net force must also act along the positive y direction. அப்போ நெட் ஃபோர்ஸ் எங்கே தான் ஆக்ட் ஆகுது, பாசிட்டிவ் y directionல தான் ஆக்ட் ஆகுது. In addition, the particle has a constant velocity in positive x direction and no velocity in z direction.
வெலாசிட்டி பார்க்கும்போது உங்களுடைய எக்ஸ் டைரக்ஷனில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வேரியபிளே இல்லை. அப்போது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி எக்ஸ் டைரக்ஷனில் மெயின்டைன் ஆகுது. இசட் ஆக்சிஸை மென்ஷன் பண்ணுற கேன்ற ஒரு டேர்மே இல்லை. ஸோ அங்கே வந்து கே அப்படின்றது இல்லை. நோ வெலாசிட்டி இன் இசட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் தேர் இஸ் நோ நெட் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் இசட் ஆக்சிஸ். ஏன்னா ஃபைனல் ஈக்குவேஷனில் ஒய் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ எக்ஸ் டைரக்ஷன்லையும் இசட் டைரக்ஷன்லையும் பார்ட்டிகிள் மூவ் ஆகலை. இட் இஸ் ஜஸ்ட் மூவிங் இன் டியூ பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன். ஸோ நெட் ஃபோர்ஸும் ஒய் டைரக்ஷனில் தான் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்லேயே அப்போ என்ன எழுதணும்? The particle is moving along the positive y direction. Hence, the net force also acts along the positive y direction. இந்த ஒரு லைன் மட்டும் எழுதிடுங்க. இந்த இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணி எடுத்துடணும். ஸோ இதை சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அது போக இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் ஆக்ஸலரேஷனுக்கும் வெலாசிட்டிக்கும் உரிய ஃபார்முலா. பொசிஷன் வெக்டர் கொடுத்தாங்கன்னா வெலாசிட்டி கால்குலேட் பண்ணும்போது ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆக்ஸலரேஷன் கேட்டிருந்தாங்கன்னா வெலாசிட்டியை இன்னொருக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்துடணும். அதாவது பொசிஷன் வெக்டரை 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ்னு ஒரு வீடியோ செகண்ட் லெசனில் போட்டிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. லாஸ்ட்டு சொன்ன லைன் மறக்காமல் எழுதிடுங்க. இது இம்பார்ட்டண்டான சம். ஓகேவா? இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளோட மற்ற வீடியோஸையும் போய் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துங்க. இன்றைக்கி தான் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.